இப்படி அரைச்சி பாருங்க, கசப்பு இல்லாத முடக்கத்தான் துவையல். வணக்கம், வெல்கம் டு சமையல் சுவை மேக்தி. இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? முடக்கத்தான் கீரைங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. நான் செய்கிற முறையை ஒரு தடவை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அதில் கசப்பு தன்மையே சுத்தமாக இருக்காது. முடக்கத்தான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நாம் உள்ளே சேர்த்துக்கிறலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ரொம்ப கருக விட வேணாம். கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். லைக் பண்ணாதவங்க சின்னதாக லைக் மட்டும் போட்டுட்டு என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. சிம்லேயும் அடுப்பு வச்சுக்கோங்க, மறந்து கூட ஃபுல்லாக வச்சிடாதீங்க. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க கீரையையும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து இதையும் வதக்கிக்கிறலாம். இதை நாம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். சுருண்டு வந்துட்டால் நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சுக்கிறாதீங்க. இதன் கூட கொஞ்சம் நம்ம பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கிறலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 65% மக்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு நிவாரணம்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையை தான் டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்கள் இதை துவையலாவோ இல்லைனா சூப்பு செஞ்சோ நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இதை நீங்கள் துவையலாக அரைச்சிக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் தோசை சுடும் போது நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாவு மட்டும் அளவு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் வீதம் நீங்கள் அந்த மாவில் கலந்துக்கிட்டு தோசையாக ஊற்றிக்கிறலாம். இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ரச சாதம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் பவுலில் தனியாக ரசத்தை எடுத்து வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நீங்கள் சாதத்துலேயும் ஊற்றியும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எந்த தாளிப்பும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் சுடு சாதத்தில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இது அப்படியே 1 ஸ்பூன் போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.